டுலிப்பில் 14 சைஸ் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜரியில் வந்து A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்து நாட் போடணும் அப்படின்னா, தம் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் பக்கத்தில் ஒரு அந்த ஸ்டார்டிங் ப்ளேஸ் வச்சுட்டு ஒரு ரொட்டேஷனல் வந்து ஆள்காட்டி விரல் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி போட்டுக்கணும். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன். கீழே கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கீழே இருந்தால் மேலே இருக்கும். ஸோ இந்த நாட் வந்து எங்கே இருக்கும்னா நம்மளோட தம் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் சென்டரில் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஆள்காட்டி விரலுக்கு இப்படி சுற்றிட்டு இந்த ரெண்டுக்கும் மிடில் கொண்டு வந்துடணும். மேலே இருக்க இந்த ஜரியை தான் நம்ம இப்படி இழுப்போம். ஓகேவா? கீழே இருக்கிறத இழுக்கக்கூடாது, மேலே இருக்கிறத இப்படி இழுக்கணும். அது எப்படி இழுக்கணும் அப்படின்னா இந்த பூப் இருக்கா, ஸோ இந்த பூப் மூலியமாக நம்ம இப்படி இழுக்கணும். ஓகேங்களா? கீழே கொடுக்கும்போது இதை பண்ணணும். மேலே வந்து ஜஸ்ட் இப்படி எடுக்கிறது மட்டும்தான். எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, இப்போ நீடல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத இப்படி புரியுதா, இழுக்க இழுக்க அப்படியே மேலே போயிடும். ஸோ எங்கே வந்துச்சு இந்த நாட்டு இங்கே மாட்டிக்கும். இதே நம்ம சின்னதாக போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு உள்ளே போய்க்கும். ஸோ பெரிய நாட்டை நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ கீழே சைட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அந்த நாட் ஸ்டெப் அந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். அது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஊசியை மேலேருந்து கீழே குத்திட்டு ஒரே ஒரு வாட்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நான் மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு சரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஊசியை கீழே குத்துறேன். 3 வாட்டி 4 வாட்டியில் சுற்றக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி நம்ம சுற்றணும். ஒரே ஒரு வாட்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு திரும்ப மேலே இழுக்கிறேன். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஃபிங்கர் வந்து போட்டு நாட் வச்சு போட்டோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, அது யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி ரொட்டேஷன் கொடுத்து நம்ம எடுக்கிறது யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், குத்திட்டு ரொட்டேஷன் கொடுத்துட்டு மேலே இருக்கிறேன், கீழே குத்துறேன், ரொட்டேஷன் கொடுத்துறேன், மேலே இருக்கிறேன். அதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேலே பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நீடெல்லாம் வந்துட்டு குத்துறோம். கீழே இருந்து எடுக்கும்போது கிளாத் வந்து டச் ஆகுது, தெரியுதா? டச் ஆகும்போது எப்படி ஒரு ட்ரெஸ்ட் பண்ணோம்னா இது மேலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டேரக்ஷனில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஹூக் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா இந்த நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இந்த டொலிப் நீடல் இந்த டேரக்ஷனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டொலிப்ன்ற நேம் வந்துட்டு நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இப்படி கொடுத்தணும் பாருங்க. ஸோ இந்த டொலிப் நீடல் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஹூக் தெரியும். ஸோ இதை நான் எனக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு கீழே அதே மாதிரி கொடுத்து மேலே கிளாஸ் டச் ஆகும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுறேன். ட்விஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு லூப் மாதிரி கிடைக்கும். ஸோ லூப் மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லூப்பை நீங்கள் எப்படி செலுத்திங்கன்னா லென்த் அதிகமாக பார்ப்போம். இப்போ நமக்கு நீடல் வந்துட்டு இந்த துளிப் வந்துட்டு நம்மளால ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த பூக்கை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நான் கீழே குத்திட்டேன், 90 டிகிரி வச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை விட்டு எடுத்துறேன். கிளாத் டச் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னாலே லெஃப்ட் சைட் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு லூப் மாதிரி கிடைச்சிடும். லூப் மாதிரி கிடைச்சிரும். அது நெக்ஸ்ட் இழுக்க இழுக்க நமக்கு லூப் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ கீழே இருக்க அந்த தறி இழுக்கும்போது லூப் வந்து சின்னதாகிட்டே இருக்கும். நம்ம இழுக்கும் போது இப்படி இந்த ஹூக் வச்சு இழுக்கக்கூடாது. உள்ள தண்ணி இப்படி இழுக்கணும். ஓகேங்களா? இந்த ஹூக்ல வச்சு இழுக்கக்கூடாது எப்பயுமே. இந்த பிளேஸ்ல இந்த தின்னா இருக்க பிளேஸ் இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு இந்த கோல்டா திக்கா இருக்க அந்த பிளேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கணும். இந்த லூப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல செயின் ஸ்டிச் கொடுக்க போவோம். சரியா? உள்ள விட்டு ஒரு கிளாக் வைஸ் நம்ம சுத்திட்டு ஒரு ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம அதை ரொட்டேட் பண்ணிடணும். புரியுது? இது நம்மளுக்கு செயின் வந்து பெருசாகனால கீழே இழுக்கணும். செயின் கொடுத்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்து திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் ப்ளே பண்ணுறோம். இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சா லூப்? நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை திரும்ப நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஒரு ரொட்டேஷன் நான் சுற்றும் போது கீழே தெரியும் பாருங்க. ஒரு ரொட்டேஷனல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்துடணும். மேலே எடுத்தால் ஒரு லுக் ஃபார்ம் ஆகுது. அதை நான் வந்துட்டு ரைட் சைட் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இதை நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை எடுத்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா யாராச்சும் கீழே இருக்க த்ரெட், அதாவது சரியோ த்ரெட்டோ இழுப்பாங்க அப்படின்னா தெரியாம கையோ பட்டு இழுத்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக இது ரிமூவ் ஆயிடும். ஸோ நீங்கள் போட்டதுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி ஒரு என் நோட் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு குத்திட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு ஒரு ரொட்டேஷனல் கொடுத்து இங்கே மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். குத்துறேன், கீழே ஒரு ரொட்டேஷனல் கொடுத்து 90 கிலோ ரொட்டேஷன் கொடுத்து கிளாத் இங்கே டச் ஆகுதா. ஸோ அப்போ அந்த டைமில் நான் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பேக்வர்டில் கொண்டு வந்துடுறேன். கீழே நீடில் இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு டைம் கீழே கிளாக் வைஸ் சுற்றிட்டு கிளாத் இந்த இடத்துல டச் ஆகும்போது ஒரே ஒரு டேர்ன் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி மேலே அந்த சரியை இழுத்து அதுக்கப்புறம் நான் திரும்ப இன்செர்ட் பண்ணுறேன். கீழே கொடுக்குறேன், ரொட்டேஷனல் பண்ணுறேன், மேலே அந்த கிளாத் டச் ஆகும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சரியை மேலே எடுத்து திரும்ப மேலே எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் இங்கே ஒரு கொடுக்குறேன், கீழே ரொட்டேஷனல் கொடுக்குறேன், கிளாத் வந்து இந்த இடத்துல டச் ஆகுது. ஸோ ட்விஸ்ட் பண்ணி இந்த சரியை மேலே எடுத்து அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துடுச்சு. கீழே கொடுத்துட்டேன்,
இப்படி இழுத்தீங்கன்னா அது ஃபுல்லா இழுத்துரும். இந்த ஹோல்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு ஜஸ்ட் பின்னாடி பக்கம் இப்படி பண்ணீங்கன்னா ஹோல்ஸ் போயிடும். பார்த்துக்கோங்க. லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இத நான் 90 டிகிரி ஃபேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி கீழ ஒரு ரொட்டேஷனல் குடுத்து மேல கிளாத் டச் ஆகுது. அப்ப இங்க ஒரு டர்ன் பண்ணி மேல எடுத்துருவேன். இன்சர்ட் பண்ணி ரொட்டேஷனல் குடுத்துட்டு கிளாத் டச் ஆகப்போ டர்ன் பண்ணி இந்த ஜரிய மேல எடுத்து லூப் சின்னதாக்கி எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குடுத்துட்டு கிரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இன்சர்ட் பண்ணி ரொட்டேஷனல் குடுத்து கிளாத் டச் ஆகறப்போ வெஸ்ட் பண்ணி மேல எடுத்து திரும்ப இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கனால நீங்க வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து பெருசாவே போடணும். ஓகேங்களா? ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி தெரியும். ஒன்ஸ் அகைன் இன்சர்ட் பண்ணி கீழ ஒரு ரொட்டேஷன் குடுத்து கிளாத் டச் ஆகறப்போ ஒரு ட்விஸ்ட் குடுத்து மேல இழுத்து திரும்ப குடுக்குறேன். ரொட்டேஷனல் ட்விஸ்ட் மேல இழுத்து ரைட் குடுக்குறேன். இதுதான் செயின் ஸ்டிச். ஓகேவா? இப்போ லாக் ஸ்டிச் இப்போ எண்ட் லாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க இங்க ஒரு லூப் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எண்ட் நாட் போடுறது எப்படின்னு சொல்லி இதுலயே நான் சொல்றேன். அகைன் ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துடுறேன். இந்த லூப்ப வந்து நம்ம பெருசா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பிகினர்ன்றனால நான் பெருசா எடுத்து காட்டுவேன். ஓகேவா? இப்போ பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா? வெளிய கிடையாது. இந்த லூப்புக்குள்ள. ஓகேவா? இந்த லூப் இந்த 2 பார்த்துக்கோங்க. இந்த 2 லூப் இருக்கா? ஸோ இந்த லூப்புக்குள்ள நம்ம பேக் சைடு இல்ல ஃப்ரண்ட் சைடு இது ஓகே. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நான் விடுறேன். விட்டுட்டு இது எண்டிங் ஆகுதுல்ல அந்த இடத்துல நான் திரும்ப இன்சர்ட் பண்றேன். அகைன் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் குடுத்து ட்விஸ்ட் பண்ணி மேல லூப் வந்துருச்சு. சோ நம்ம எந்த சைடு விட்டோமோ அந்த சைடே தான் நம்ம மேல இழுக்கணும். ஓகேங்களா? இப்போ இத இத டைட்டா இழுக்க இழுக்க நம்மளுக்கு இந்த இது சின்னதாயிடும். இப்ப பாருங்க. விட்டுட்டோம்னா அது ஃபுல்லா உள்ள போயிடும். சோ போட முடியாது. இப்போ வந்துட்டு லூப் போட்டோம். நம்ம இந்த 2த்துக்கும் நடுவுல வந்து குடுக்குறோம். அந்த எண்டிங் பாயிண்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ணி ரொட்டேஷனல் பண்ணி பிரஸ் பண்ணி மேல எடுக்கணும். இந்த லூப்ப இழுக்க இழுக்க இங்க கீழ இருக்க ஸ்டிட்ச் வந்துட்டு குட்டி ஆயிட்டே போகும். சோ இங்க இழுக்க இழுக்க குட்டி ஆகுது தெரியுதா? நீங்க ஃபுல்லா இழுத்துட்டீங்கன்னா போன வாட்டி விட்ட மாதிரி ஃபுல்லா உள்ள போயிடும். சோ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த லூப்புக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த லூப்புக்கு நடுவுல இந்த குட்டியா ஒண்ணு இருக்கா? இந்த லூப்புக்கு நடுவுல இந்த குட்டியா ஒண்ணு இருக்கா? குட்டியா ஒரு லைன் மாரி இருக்கா தெரியுதா? அந்த இடத்துல வி ஷேப்ல ஒண்ணு தெரியுதா? சோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த ஊசிய வந்துட்டு கரெக்ட்டா பின் பண்ணணும். அந்த ஹூக் வந்துட்டு இதுக்குள்ள மாட்டணும். சோ மாட்டியிருக்கு. சோ மாட்டிட்டு நம்ம இத நம்ம வெளிய எடுத்துட்டு வந்துரணும். அண்ட் கீழ இருக்க ஜரிய நம்ம இப்படியே இழுத்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல ஒரு லாக் விழுந்துரும். ஓகேவா? லாக் விழுந்துருச்சு. அண்ட் எக்ஸஸா இருக்கிறத நீங்க கீழ விட்டு, கீழ நீடில வந்துட்டு விட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல இப்படி இழுத்தீங்கன்னா, அந்த எக்ஸஸ் வந்து உள்ள போயிடும். ஸோ அகைன் நான் போட்டு காட்டுறேன். இப்போ பேக்வர்ட்ல நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். அப்போ உங்களுக்கு புரியும். அகைன் இன்சர்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷனல் குடுத்து, ட்விஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு லூப் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இன்சர்ட் பண்றேன். ஒரு ரொட்டேஷனல் குடுக்குறேன். ட்விஸ்ட் பண்றேன். திரும்ப லூப்ப கொஞ்சம் பெருசாக்குறேன். பெருசாக்கிட்டு அகைன் அது மாரி இன்சர்ட் பண்றேன். ரொட்டேஷனல், ட்விஸ்ட். இப்போ பேக்வர்ட் போறனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடு திருப்பணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, இந்த சைடு திருப்பணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். ரொட்டேஷனல் குடுத்துட்டு, ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கணும். பாருங்க. விட்டுட்டேன். கீழ ரொட்டேட் பண்ணி, ட்விஸ்ட் பண்ணி மேல எடுத்து ரைட் சைட்ல டர்ன் பண்ணி பண்ணிக்கிறேன். அண்ட் லூப் பெருசா இருக்கு. ஸோ நான் சின்னது பண்ணிக்கிறேன். திரும்ப இன்சர்ட் பண்ணிட்டேன். கீழ ஒரு ரொட்டேஷனல் குடுத்துட்டேன். மேல இழுத்துட்டேன். கிளாத் டச் ஆகுது. ஸோ ட்விஸ்ட் பண்ணி மேல இழுத்துட்டேன். ஸோ அந்த லூப்ப ரைட் சைட்ல டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் சேம் ப்ராசஸ். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம இந்த டைரக்ஷன்ல போம்போது ஊக்கு வந்துட்டு நான் இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல போம்போது துலிப் வந்துட்டு இந்த சைட் ஃபேஸ் பண்ணிருக்கு. நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது துலிப் நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பேக்வேர்ட்ல போம்போது துலிப் அந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எந்த சைடு நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுறோம் அப்டின்னா, அந்த சைட்ல தான் நம்ம துலிப் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ரண்ட் சைட்ல போட்டோம்னா, ஃப்ரண்ட் சைட்ல இருக்கணும். அதாவது நம்ம சைடு பார்த்து போட்டோம்னா, இந்த துலிப்ன்ற வேர்ட் நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பேக் சைடு நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் அப்டின்னா, அந்த துலிப்ங்கிறது பேக் சைட்ல வந்துட்டு இருக்கணும்.
செயின் ஸ்டிச்க்கு மட்டும் இல்ல, எந்த ஸ்டிச் போட்டாலுமே ஃப்ரண்ட் சைடுனா நம்மள சைடு ஃபேஸ் பண்ணிக்கணும். பேக் சைடுனா அந்த சைடு ஃபேஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த சைடு போட்டோம் இந்த சைடு போட்டோம். அதாவது லெஃப்ட் டு ரைட் போட்டோம் அப்டின்னா, இந்த நீடில் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் டு ரைட் போட்டோம் அப்டின்னா, நீடில் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும். ரைட் டு லெஃப்ட் போட்டோம் அப்டின்னா, நீடில் இந்த சைடு ஃபேஸ் பண்ணிக்கணும். அப்ல இருந்து டவுன் அப்டின்னா, நீடில் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும். டவுன்ல இருந்து அப் அப்படிங்கும்போது ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணிக்கணும். நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அப்டின்னா, அந்த நீடில் இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கணும். ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்டின்னா, இந்த நீடில் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும். அந்த ஹூக்க சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் அப்ல இருந்து டவுன் அப்ல இருந்து டவுன் அப்படிங்கும்போது டவுன்வர்டா அந்த ஹூக் இருக்கணும். டவுன்ல இருந்து அப் அப்படிங்கும்போது அப்வர்ட்ல ஹூக் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டவுன்ல இருந்து அப்ல போறோம்னால நம்ம அப்வர்ட்ல தான் நம்ம குடுக்கணும். சோ பாத்தீங்களா? ஹூக் எந்த சைடு இருக்குன்னு. சோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு ரொட்டேஷன் குடுத்துட்டேன். ட்விஸ்ட் பண்ணிட்டேன். சோ லூப் இருக்கு. சோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணிட்டேன் கீழ. மேல எடுத்து ட்விஸ்ட் பண்ணிட்டேன். சோ லூப்ப இழுத்துட்டு ரைட் சைடுல டர்ன் பண்ணி திரும்ப உங்களுக்கு செயின் ஸ்டிச் வேணும்னா இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன போட போறோம். சோ கொஞ்சம் பெரிய லூப்பா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பெரிய லூப்பா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிகினருக்காக மட்டும் தான் இப்போ பெரிய லூப். ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியா வந்துட்டு வந்துரும். இப்போ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு லூப் வந்துட்டு ட்விஸ்ட் ஆயிக்கும். பார்த்துக்கோங்க. பெரிய லூப்பா எடுத்துட்டேன். இந்த லூப்புக்கு பிட்வீன் இங்க பாருங்க. இந்த லூப்புக்கு இடையில விடும். ஓகேங்களா? இந்த இடையில விட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த முடிச்ச இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். லூப்புக்குள்ள விட்டுட்டு முடிச்ச இடத்துக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி இது கரெக்ட்டா இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ட்விஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். சோ கரெக்ட்டா அத வந்துட்டு நீங்க வேணா ஒன்ஸ் இப்படி தேய்ச்சு வேணா விட்டுக்கோங்க. சோ அப்ப வந்து அது வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ இன்சர்ட் பண்ணிட்டு லூப் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். இன்சர்ட் பண்ணிட்டு அத வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு லூப் வந்துட்டு கிடைக்கும். சோ 2 லூப் தெரியுதா? அப்போ இந்த லூப்க்கு லாஸ்ட்டா எடுத்த லூப்ப நம்ம இழுக்க எங்க வச்சு இழுக்கணும்? இந்த இடத்துல வச்சு இழுக்கணும். இழுக்க இது வந்து சின்னதாயிரும். இப்போ இங்க ஒரு லூப் வந்துட்டு சின்னதாயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ இத வந்து கீழ இருந்து இன்னும் ரொம்ப பெருசா இருக்கனால கீழ விட்டு கீழ சரி வந்து நம்ம இழுக்கணும். இழுக்கிறதுக்கு இந்த லூப் சின்னதாகும். சோ இந்த இதுக்கும் இடையில ஒரு வி ஷேப் வந்து இருக்கும். இது டர்ன் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு வி ஷேப் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வி ஷேப் இருக்குங்களா? இந்த இந்த ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா? சோ, அத நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சைடு வந்து ஹூக் வந்து இப்டி இழுக்கணும். சோ, ஹூக் வந்துட்டு நம்மள கீழ ஃபேஸ் பண்ணி இல்லாம மேல ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சோ, இந்த மேல இருக்க லூப் இருக்கு இல்லையா? அந்த லூப்க்குள்ள விட்டு கீழ இருக்க கீழ வந்து கிளாத் டச் ஆகும்ல. டச் ஆயிட்டு இந்த வி ஷேப்புக்குள்ள நம்ம விட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இது இப்ப இந்த லூப்புக்கு இடையில ஒண்ணு இருக்கும். சோ, அது மாட்டணும். சோ, வந்து இந்த நீடில் அப்வர்ட்ல இருக்கணும். சோ, இதுக்குள்ள விட்டுட்டு அந்த வி ஷேப் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்து அத மாட்ட வைக்கணும். மாட்ட வச்சுட்டு மேல இழுக்கணும். ஓகேங்களா? லைட்டா இழுத்தா போதும். ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் கீழ இருக்க சரியா நம்ம இப்படியே இழுத்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க தெரியுதா? ஒரு நாட் விழுந்துருச்சு. அப்போ எக்ஸஸா இருக்கிறது என்ன பண்ணணும்? நம்ம கீழ கை விட்டு நீடில விட்டு அத ஹூக் மாட்ட வச்சு இப்படி இழுத்து விட்டுறணும். நான் வந்து கிராஸா பண்ணிட்டேன். இப்போ வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? விட்டுட்டு இழுத்து விட்டா இந்த நாட் போயிடும். இதுதான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வித் ஹெட் நாட். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க.